நெல்லையால் தான் எதிர்கொள்ள முடியும். கவிதையில் சாதனை படைத்த பாரதி என்கிற மகத்தான நெல்லை சிந்தனையாளனை புதுமை பித்தன் என்கிற உரைநடைக்காரன் தான் எதிர்கொண்டான். அதை போல இன்றைக்கு தமிழ் மேடைகளில் ஒரு துருவ நட்சத்திரமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கினிய சகோதரி, சிறந்த வாசிப்பாளர், பல நூல்கள் குறித்து தொடர்ந்து அவர் வீடியோக்கள் எல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார். என்னுடைய அத்தனை நூல்கள் குறித்தும் அவர் மேடைகளில் அந்த வீடியோக்களில் பேசியிருக்கிறார். அன்பிற்கினிய நெல்லை கார்த்திகா அவர்களை உங்கள் கைதட்டல்களோடு அழைக்கிறேன். பெற்றெடுத்த தாய் தந்தையையும் தத்தெடுத்த தமிழையும் வணங்கி திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்ற சம்பந்தரும் தன் பொருணை புனல் நாடு என்ற சேக்கிலாரும் பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை திருநதி என்று கம்பரும் புகழ்ந்து பாடிய எங்கள் நெல்லை பூமியிலே பொருணை புத்தக திருவிழாவிற்கு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய பெரியவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, எழுத்தையும் பேச்சையும் தன்னுடைய இரு கண்களாக பாவிக்கக்கூடிய பட்டிமன்றத்தின் பிக்பாஸ் நடுவர் அவர்களை வணங்கி, பிக் பாஸா நேற்றைய காதலர் தினத்தில் தன் அன்பு மனைவியிடம் காதலை பகிர்ந்து வாட்ஸ்அப்பிலும் ஸ்டேட்டஸிலும் இன்ஸ்டாவிலும் காதல் பாடல்களை பகிர்ந்து காதல் ரசம் சொட்ட சொட்ட காதலை பற்றி பேச்சை கேட்க ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பான ரசிக பெருமக்களை வணங்கி, நாற்காலிகள் காலியாக இருக்குது, நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா எங்க நெல்லை மக்கள் நாற்காலிகளுக்கு ஆசைப்படாதவர்கள், அதனால அவங்க எப்பவுமே நல்லா ரசிச்சு கேட்பாங்க. இங்க அருமையான ஒரு தலைப்பு, நேரம் கருதி தலைப்புக்குள்ள வந்துருது. அழகான தலைப்பு, தமிழ் இலக்கியங்களில் விஞ்சி நிற்பது காதலின் ஏற்றமா சமூக மாற்றமான். என்னுடைய அன்பு சகோதரி கோமதி அவர்கள் சமூக மாற்றமேன் ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டலை நீங்க கொடுத்துடலாம். ரொம்ப அருமையா பேசினாங்க. நீங்க கூட சொன்னீங்க சமூகத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு ஆவேசம் வேணும். ஆமா, கொஞ்சம் பிபி அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா காதலை பற்றி பேசுவதற்கு நீங்க காதலிக்கிறவங்க கிட்ட பாருங்க, அவங்களுக்கு பிபி இருக்காது, சுகர் இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது. ஏன்னா அவங்க இதயமே அவங்க கிட்ட இருக்கு. அந்த பொண்ணு விட்டுட்டு போனதும் வந்துடும். ஆனா அந்த காதல் அங்கேயே தான் இருக்கும். அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா தமிழருடைய பண்பாடே அகமும் புறமும் தானே சார். தமிழனின் பண்பாடே வீரமும் காதலும் தானே. அதை அடிப்படையாக வைத்தது தானே இந்த உலகம் இயங்குவதற்கும் இந்த உலகத்தை இயக்குவதற்கும் காதல் தான் ஆதாரமாக இருக்கிறது. தமிழ் இலக்கியங்களில் அகம் சார்ந்த பாடல்கள் ஏராளமாக இருக்குது. அக்கா கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, தனி மனித வளர்ச்சி தான் காதல்னு. எங்க தனி மனிதன் வளர்ந்தாதாங்க சமூகத்தையே மாற்றமடைய செய்ய முடியும். அதனால தான் அவ்வை பாட்டி அழகா சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார்கள். அறம் செய்யணும் கூட சொல்லல, முதல்ல ஒரு செயலை செய்யறதுக்கு விரும்பணும். எழுத்தாளர்கள் எழுதுவதற்கு விரும்புகிறார்கள், அதனால் எழுத்தாளர்களாக ஆகிறார்கள். வாசகர்கள் படிக்கிறதற்கு விரும்புகிறார்கள், அதனால் படிப்பாளர்களாகவும் வாசகர்களாகவும் ஆகிறாங்கன்னு சொன்னா, முதல்ல ஒரு இதை விரும்புறதுக்கே காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. இப்போ நம்ம அந்த காதல்ல ரெண்டு வார்த்தைகளை அதிகமா பயன்படுத்துவோங்க. நான் உன்னை ரொம்ப விரும்புறேன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். இந்த விரும்புதல் நேசித்தல் இந்த இரண்டு வார்த்தைகளுக்கான அடையாளமே காதல் தான். இப்போ விரும்புதல் அப்படின்னு சொன்னா, ஒரு செடியில ஒரு பூ பூக்குது, அந்த செடியை பார்த்து அந்த பூவை விரும்புகிறவன் அதை தலையில் சூடிக்கொள்கிறாள் அந்த பெண். ஆனால் அந்த செடியில் இருக்கக்கூடிய பூவை நேசிக்கிறவள் அந்த செடியில் தண்ணீர் ஊற்றி அந்த செடியில் பராமரிக்கிறாள் என்று சொன்னால் காதலின் அடிப்படை நாதமே நேசித்தல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் தாங்க. இப்போ நான் ஒருத்தரை விரும்புறேன், அவர் என்ன விரும்புறாரா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு குழப்பமா இருக்கும் இல்லையா அந்த காதல்ல. திருவள்ளுவர் தாய்ப்பாலுக்கு இணையாக ஒரு பால் இன்றைக்கும் உலகத்தில் மதிக்கப்படுகிறதுன்னு சொன்னா நம் முப்பாட்டன் வள்ளுவன் தந்த முப்பால். குறிப்பு அறிதல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் எழுதியிருக்காங்க. அதுல 10 குறட்பாக்கள் இருக்கு. நான் ஒருத்தரை விரும்புறேன், அவங்க என்ன விரும்புறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்களுடைய குறிப்புலையே அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு குறள் எழுதியிருப்பார். நோக்கினால் நோக்கி இறைஞ்சினால் அஃது அவள் யாப்பினுள் அட்டிய நீர். நான் பார்க்கிறேன் அவளை, நான் அவளை நோக்கிறேன், அவன் என்ன பார்க்கவே மாட்டேங்கிறான். காதல் அப்படிதானே இருக்கும். காதலன் பார்க்கிறான், காதலி பார்க்கல. காதலன் பார்க்காத நேரத்தில் காதலி பார்க்கிறா, காதலி பார்க்கிறத காதலன் பார்த்துட்டாங்க. அவளுக்கு ஒரு வெக்கம் வரும் இல்லையா, அந்த நாணத்தை அவன் காதல் அப்படிங்கிறத குறிப்பா எடுத்துக்கிறான். அதை வள்ளுவர் இந்த குறள்ல எவ்வளவு அழகா எழுதுறாருன்னு சொன்னா, காதலின் அழகே அந்த குறளில் இருக்கக்கூடிய அடிப்படை நாதம் தான்.
அந்த நாணம் அப்படிங்கிற நீரை காதல் அப்படிங்கிற பயிர்ல ஊத்துனா எவ்வளவு அழகா செழிப்பா வளருமோ, அது மாதிரி மனித குலம் வளரணும்னு சொன்னா, இந்த சமூகம் மாற்றம் அடையணும்னு சொன்னா, காதல் அப்படிங்கிற அருமையான விஷயம் இதயத்துக்குள்ள இருக்கணுங்கிறத வள்ளுவர் ரொம்ப அழகா தன்னுடைய திருக்குறள்ல சொல்லிட்டாங்க. என்னுடைய அன்பு சகோதரர் அன்பு, அவருடைய பேரே அன்புங்க, அதனாலதான் அன்பை பத்தி பேசிட்டு போயிருக்காரு. காதலை பத்தி ரொம்ப அருமையா பேசினாங்க. பாரதி காதலிக்காத செல்லம்மாள் இருக்கக்கூடிய அந்த கவிதைகளே கிடையாது இல்லையா? பாரதி கண்ணம்மாவை காதலித்தார். கண்ணம்மா கண்ணம்மான்னு கவிதை எழுதினாரு. கண்ணம்மாவையே காதலித்தான் பாரதி. அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள்னு சொல்லி கண்களாலேயே காதலித்தார் ராமர். கல்லறையே காதலித்தார் கலீல் ஜிப்ரான். கடவுளையே காதலித்தால் ஆண்டாள் நாச்சியார்னு சொன்னா, காதலிக்காத மனிதர்கள் இல்லை, காதலிக்காதவர்கள் மனிதர்களே இல்லை. அகம் சார்ந்த பாடல்கள் எல்லாம் நீங்க சொன்னீங்க, காதல் அப்படிங்கிறது அகநானூறுல ஒரு கருவி கிடையாது சகோதரி அவர்களே, அது ஒரு கருப்பொருள். நற்றினையில அழகா ஒரு பாடல் குறிப்பிடுறாங்க. சாதல் அஞ்சேன் அஞ்சுவன் சாவேன், பிறப்பு பிறது ஆகுவதாயின் மறக்குவேன் கொள் என் காதலன். எனவே நான் சாகிறதுக்கு பயப்படல, ஆனா அடுத்த ஜென்மத்துல நான் காதலிக்கக்கூடிய காதலனை மறந்துடுவேன் அப்படின்னு தான் பயப்படுறேன்னு அந்த காதலி சொல்றா. அந்த தலைவி சொல்றா. அப்படின்னா நடுவர் அவர்களே, இந்த 96 மூவி பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆமா. அதுல த்ரிஷாவுடைய பேர் வந்து ஜானு. ஜானு வந்து ராம் கிட்ட போன் பண்ணி கேட்பா. த்ரிஷாவை பத்தி இப்ப பேசினாலே பிரச்சனை ஆகுது. அது நெல்லை சீமை வேற. அதெல்லாம் நம்ம ஜானுவை பத்தி பேசலாம். ஜானு கேட்பா ராம் கிட்ட, ராம் நீ எங்க இருக்கேன்னு கேட்பா. உடனே ராம் சொல்லுவான், நீ விட்ட இடத்திலேயே தான் இருக்கிறேன். காதல் எங்கே விட்டு சென்றீர்களோ அந்த இடத்திலே தான் இருக்கும். இங்க நீங்க பாருங்களேன், நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கு. உங்க பொருளை ஒருத்தங்க திருடிட்டா நீங்க கோபப்படுவீங்க தானே? நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஒருத்தங்க திருடுனா நம்ம கோபப்படுவோங்க. ஆனா நம்ம இதயத்தையே ஒருத்தங்க திருடுறாங்களே, நம்ம கோபப்படுவோமா? அதுதானே இங்க அன்பு அப்படிங்கிறது. நீங்க அதை மிகச்சிறப்பாக கவிக்கோ அவர்கள் தன்னுடைய கவிதையில ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. கவிக்கோ எழுதாத கவிதைகளே கிடையாது. அதனால்தான் கீவாஜா ஐயா அழகா சொல்லியிருப்பாங்க, கம்பனுக்கும் தோன்றாத கற்பனைகள் ரகுமானுக்கு தோன்றுகின்றன சொல்லியிருப்பாங்க. அழகா அவருடைய காதல் கவிதைகள். நன்றி கெட்ட இதயம் எத்தனை நாள் ஊட்டி வளர்த்தேன், ஒரு புன்னகை வீசியதும் வாலாட்டி கொண்டு அவளிடம் ஓடி போய் விட்டது. அந்த புன்னகைக்கு இருக்கக்கூடிய மரியாதை காதல்ல இருக்கு இல்லையா? நம் மேத்தா அவர்கள் அழகா ஒரு கவிதை சொல்லியிருப்பாங்க, விரித்தவர்களே அகப்பட்டு கொள்ளும் விசித்திர வலைதான் இந்த காதல் அப்படிங்கிறது. காதல் எப்போதுமே தனித்துவமானதுதான். இந்த உலகத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். 90% காதலித்தவர்கள், 1% காதலிக்கவே இல்லை என்று பொய் சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் தான். ஏனால் சமூக மாற்றம் அடையணும்னு சொன்னா காதல் மாற்றம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள வேணுங்க. வைக்கம் முகமது பஷீர் மலையாளத்து எழுத்தாளர். அவர் மிகச்சிறப்பா நகைச்சுவையும் நையாண்டியும் சேர்த்து எழுதக்கூடிய எழுத்தாளர். பாலிய கால சகி அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஒரு நாவல், காதலை ஆதாரமாக தனித்துவமாக காட்டக்கூடிய நாவல். நீங்க உங்க மனைவியினுடைய பிறந்த நாள்ல, திருமண நாள்ல ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நல்ல காதல் இருக்கக்கூடிய நாவலை அவங்களுக்கு பரிசாக கொடுங்கள். ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன், சரிங்களா? அந்த பஷீர் அவர்கள் தன்னுடைய வார்த்தையில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, நல்ல இதயத்தை விட மேலான அழகு இந்த பூமியில் வேறென்ன இருக்கிறது. எங்க நெல்லை மண்ணின் மைந்தர் கல்யாண்ஜி அவர்கள் ஒரே ஒரு வரிதான் அதுல காதலை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஒரே ஒரு நிமிடம் போதும் போல ஒரு உயிருள்ள உரையாடலுக்கு. எங்க ஒரு நிமிஷம் போதுங்க ஒரு உயிருள்ள உரையாடலுக்கு. அந்த உரையாடல்ல காதல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த காதல் அப்படிங்கிறது இளமை பருவத்துல தெரியாதுங்க, ஆனா அந்த முதுமை காதல் இன்னும் மேலோட்டமா இருக்கும். அதை பாரதிதாசன் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, ஒட்டிய கண்ணம், குழி விழுந்த கண்கள், சுருங்கிய தோள்கள், ஆனால் கூட எனக்கு எது இன்பம் தெரியுமா, அவள் இருக்கிறாள் என்பதொன்றே இன்பம்னு சொன்னா உற்சாகமாக கைத்தட்டி கொள்ளுங்கள். அந்த முதுமை காதல் தான் நம் வாழ்வை முழுமையடைய வைக்கும். மதநீராய் பூத்த வனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கவிதை தொகுப்பு. நான் மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு அந்த கவிதையினுடைய தலைப்பு. நான் படித்து ரொம்ப ரசித்த கவிதை. உங்களுக்கும் ரொம்ப பரிச்சயமா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கவிதை. அது பாட்டுக்கு பெய்கிறது மழை, கேட்காமலேயே கிளையில் வந்து அமர்கிறது சிறு பறவை, மொட்டாக இருப்பதாலேயே மலர்ந்து விடுகிறது மலர், எவருடைய அனுமதி குறித்தும் கவலை கொள்ளாமல் மெல்ல நகர்கிறது மேகம், யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமலும் இலக்கை பற்றி அறியாமலும் ஓடிக்கொண்டே இருக்கிறது காலம்,
கொஞ்சுவதாயிருந்தாலும் கோபப்படுவதாயிருந்தாலும் உடனே நிகழ்த்தி விடுகிறது குழந்தை. நான் மட்டும் ஏன் இப்படி சொற்களை வைத்துக்கொண்டு அத்துவானத்தில் நிற்கிறேன். உற்சாகமா ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா இந்த கவிஞருக்கு? மானசீகன் அப்படிங்கிற மிகச்சிறந்த எழுத்தாளர் எழுதிய மதநீராய் பூத்த வனம் அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்புல உணர்வுகள் தாங்கிய காதல் தாங்கிய கவிதை. அந்த மானசீகன் அவர்கள் வேற யாரும் கிடையாது, நம் நடுவர் அவர்கள் தான். எங்கள் அணிக்கு உங்களுடைய கவிதையையே நாங்கள் சாட்சியாக வைத்திருக்கிறோம். நாம் காதலிப்பதும் நாம் காதலிக்கப்படுவதும் தான் சிறப்பு. கடவுளை காதலிப்பவர்கள் பக்தனாகிறார்கள், பெற்றோரை காதலிப்பவர்கள் நல்ல பிள்ளையாகிறார்கள், மனைவியை காதலிப்பவர்கள் நல்ல கணவனாகிறார்கள், மக்களை காதலிப்பவர்கள் நல்ல தலைவனாகிறார்கள், மனிதத்தை காதலிப்பவர்கள் உயர்ந்த மனிதர்களாகிறார்கள், புத்தகத்தை காதலிப்பவர்கள் வாசகனாகி விடுகிறார்கள், எழுத்துக்களை காதலிப்பவர்கள் எழுத்தாளர்கள் ஆக்கி விடுகிறார்கள்னு சொன்னா எல்லா இடத்துலயும் இந்த காதல் இருக்குங்க. நீங்க விஞ்ஞானியாக, படைப்பாளியாக, ஒரு கவிஞனாக, பேச்சாளனாக இந்த சமூகத்தில் நாம் வலம் வருவதற்கு, இந்த சமூகத்தை மாற்றம் அடைய செய்வதற்கு போதி மரமாக இருப்பது புத்தகம் என்று சொன்னால் அதற்கு அடியில் இருப்பது அன்பு அப்படிங்கிற ஒரு காதல் விஷயம் தாங்க. இந்த காதல் என்ன செய்யும் தெரியுமா? இந்த காதல் என்ன செய்யும் என்றால் இந்த காதல் என்ன வேணா செய்யும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.